ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த ஆடி கும்மாயம் செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபி செய்யலாமா? கும்மாயம் எத்தனை பேர்த்துக்கு செய்ய போகிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் அரிசி, பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 கப்பு உளுத்தம்பருப்பை நல்லா செவக்க வறுக்கணுங்க. அது 3ஐயும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு, எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்தது ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு, இதே மாதிரி நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுக்கணுங்க. அப்போ தான் இதோட வறுபடுற தன்மை ஒரே மாதிரி இருக்கும். ஒன்றா போட்டு வறுத்தா ஒன்று வறுபட்டிருக்கும், ஒன்று வறுபடாது இருக்கும். அதனால் இந்த கும்மாயம் ரெசிபி நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் நல்லா வறுத்தாச்சு. அடுத்தது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு செவக்க வறுபட்டதுக்கப்புறமா எடுத்து அதையும் அதே பிளேட்டில் போட்டுருங்க. இது 3ஐயுமே இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா அரைக்க போகிறோம். இப்போ எந்த கப்பில் உளுத்தம்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் கொஞ்சம் 1 கப்புக்கும் கூடுதலாக வெல்லம் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகு காய்ச்ச தேவையில்லை, கரைஞ்சா போதுங்க. சிம்மில் வச்சு பொறுமையாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த அரிசி, பருப்பு 2 வகை எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சு எடுத்ததை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப்பு அளவுக்கு அரைச்ச மாவுலேருந்து எடுத்துருக்கேங்க. இன்றைக்கி நான் செஞ்ச தப்பு நீங்கள் செய்யாதீங்க. கொரன்னு இருந்தால் போதும்னு நினச்சி நான் அப்படியே போட்டுட்டேன். அரைச்சி சலித்த மாவை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து மறுபடியும் ஒருக்கா நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. ஏன்னா நம்ம அடுப்பில் வெள்ளைப்பாகு தண்ணி இருக்குல்ல, அதில் நம்ம மாவை போட்டோம்னா கட்டி பட்டுரும். அதனால் இந்த மாதிரி கீழே வச்சு நல்லா கரைச்சதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருங்க. அடுத்தது தேவையான அளவு நெய் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக செய்கிறதுனால செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஆட்கள் அதிகமாக இருந்தால் 1 டம்ளர் உளுத்தம்பருப்புக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/4 டம்ளர் அரிசி எடுத்து செஞ்சுக்கோங்க. நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. பாத்திரத்தில் ஒட்டாத வந்தால் கும்மாயம் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து சாமிக்கு படைச்சிடலாம். இது ரொம்பவே ஈஸிங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் செய்யலாம்னு நினச்சி செய்யாத வச்சுருந்தேன். இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. கண்டிப்பாக இதை சாமிக்கு செஞ்சு படைச்சி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு தப்போ தவறோ இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை நான் திருத்திட்டு மறுபடியும் செஞ்சு பார்க்குறேன். இப்போ தேவையான அளவு நெய் விட்டு மறுபடியும் இதே மாதிரி கிளறிட்டே இருங்க. இப்போ நம்ம கும்மாயம் ரெடி ஆகிடுச்சுங்க. பாத்திரத்தில் ஒட்டாத வருது பாருங்கள். எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஒரு கிண்ணத்தில் நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கனால கொஞ்சமாக வந்திருக்கு. இப்போ செட்டிநாடு ஃபேமஸ் ஆடி கும்மாயம் அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாமிக்கு படைச்சிருங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வளையல், பூ, கயிறு எல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு நீங்களும் சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.